ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு க்யூட்டான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 4:5 அந்த ரேஷியோ வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து கொஞ்சம் கீழே கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதும் இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கான்ஸ்டன்ட் போயிட்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து 3 இமேஜ் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. வீடியோ கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்ட் கொடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நீங்கள் பேக் வந்ததுக்கப்புறம் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்டாக வந்து ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேடில் 4th ஆப்ஷன் வந்து கிளாஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்ஷாட்டில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருந்து தான் நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிப் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. செகண்ட் ஆப்ஷனாக மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரெயின் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பிப் ஆப்ஷனை வந்து போய்க்கோங்க. நம்ம எடிட் பண்ணோம்ல ஃபோட்டோவில், ஸோ அந்த இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இப்போ இது வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே வந்து காப்பி பண்ணிக்கோங்க 3 டைம்ஸ். நான் எதுக்கு காப்பி பண்ண சொல்கிறேன்னா சைஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ் போயிட்டு அந்த இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போயிட்டு இப்போ ஃபோட்டோ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கிறது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பீட் வந்து செட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டார்டிங் எஃபெக்ட் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் நான் பீட் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே மட்டும் ஒரு பீட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் போயிட்டு லிரிக்ஸ் வந்து நான் க்ரோமில் இருந்து தான் வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சாங் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபாண்ட் வந்து போய்க்கோங்க. ஃபாண்ட் போயிட்டு ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் இதுதான் தமிழ் ஃபாண்ட் SS1ன்னு இருக்கும். ஸோ இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ கலர் போயிட்டு எல்லோ கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதையே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும். ஸோ அதை 3 டைம்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் லிரிக்ஸ் போயிட்டு எடிட் போயிட்டு இது எல்லாமே எரேஸ் பண்ணிவிடுங்க.
எரேஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு நெக்ஸ்ட்டு இருக்க 2 லைன் வந்து நான் அதே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அகெயின் 3rd லைன் வந்துடுங்க. தேர்ட் லிரிக்ஸும் வந்து அதே மாதிரி தான். எடிட் போயிட்டு இதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி வந்து தேர்டு வந்து 2 லைன் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து காலியாக இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து எஃபெக்ட் போய்க்கோங்க. பிளர் அண்ட் 4th ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. இப்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக பிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் இல்லை லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த நம்ம பீட் செட் பண்ணோம்ல, அதுக்கு நேராக அது வரைக்கும் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த எஃபெக்ட் முடிஞ்சு லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.